ஹலோ ஆல், இன்றைக்கி ஜியாகிரஃபி சீரீஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சைனா, கல்ஃப் அண்ட் நாட்டல் டைப் கிளைமேட் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு தனியாக பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், அங்கே செக் பண்ணி பாருங்கள். ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமி, பாலிட்டி இந்த மாதிரியான வேரியஸ் சப்ஜெக்ட்டுக்கான எல்லா வீடியோஸும் வந்துட்டு தனித்தனி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டாபிக்குள்ளே போகலாம். வேர்ல்டோட ஈஸ்டர்ன் மார்ஜின் காண்டினென்ட் சைடில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிளைமேட் அப்படின்றது ஒரு 3 விதத்தில் வந்துட்டு டிவைட் ஆகிருக்கு. ஸோ டெம்பரேட் மான்சூன் கிளைமேட், இதை வந்து சைனா டைப் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து கல்ஃப் டைப் கிளைமேட், மூணாவது வந்துட்டு நாட்டல் டைப் கிளைமேட். இப்போ வந்து சைனா டைப் கிளைமேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து மான்சூன்ஸ் இருக்கும், பட் டெம்பரேட் மான்சூன்ஸை பார்க்கலாம். கல்ஃப் டைப் கிளைமேட்டில் வந்துட்டு மான்சூனல் இருக்கும், ஆனால் ஸ்லைட்டாக தான் இருக்கும். நாட்டல் டைப்பில் வந்துட்டு மான்சூன்ஸ் இருக்காது. ஸோ இது மோஸ்ட்லி வந்து எந்த லாட்டிடியூட்ஸில் பார்க்கலாம் அப்படின்னா 20 to 35 டிகிரி நார்த் அண்ட் சவுத் லாட்டிடியூட்ஸில் இந்த மாதிரியான கிளைமேட்ஸை வந்து பார்க்க முடியும். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட் கோஸ்ட்டில் தான் நம்ம வந்துட்டு 2 ஹெமிஸ்பியர்லேயும் பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைனா டைப் கிளைமேட். இந்த டைப் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேட் மான்சூனல் கிளைமேட்டு. இது வந்து சைனாவோட மோஸ்ட் பார்ட்டில் வந்து இதை பார்க்க முடியும். அதே மாதிரி ஜப்பானோட சவுத் பார்ட்லேயும் இதை பார்க்க முடியும். அடுத்தது வந்து கல்ஃப் டைப் கிளைமேட். இந்த கிளைமேட் வந்து யூஎஸ்ஏவோட சவுத் ஈஸ்டர்ன் பார்ட்டில் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி வந்து மெக்சிகோவோட ஒரு சின்ன பார்ட்டில் வந்து இதை பார்க்க முடியும். ஸோ இந்த கிளைமேட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைட்லி மான்சூனல். இது எதனால் வந்துட்டு க்ரியேட் ஆகுதுன்னா காண்டினென்டல் ஹீட்டிங்னால இது நடக்குது. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நாட்டல் டைப் கிளைமேட். நாட்டல் டைப் கிளைமேட் வந்து ஆஸ்திரேலியாவில் பார்க்கலாம். ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, அண்ட் தென் பார்த்திங்கன்னா பேரகு, உருகே, இந்த மாதிரியான சவுத் அமெரிக்கன் இந்த இடங்களில் எல்லாத்துலேயும் வந்து பார்க்க முடியும். இங்கே நான் உங்களுக்கு இமேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ சதர்ன் ஹெமிஸ்பியரில் நாட்டல் டைப் கிளைமேட் பார்க்க முடியும். நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் கல்ஃப் அண்ட் சைனா டைப் கிளைமேட் பார்க்க முடியும். ஸோ சைனா டைப் கிளைமேட் அப்படின்றது டெம்பரேட் மான்சூனல் கிளைமேட்டு. அண்ட் கல்ஃப் டைப் அப்படின்றது வந்து காண்டினென்ட் வந்து ஹீட் ஆகிறதுனால வந்து ஓஷன்ஸில், அட்லாண்டிக் ஓஷன்ஸ்லேருந்து உள்ளே வந்து கூல் ஏர் இன்ஃப்ளோ ஆகும். ஸோ இப்படி இன்ஃப்ளோ ஆகுறதுனால அங்கே வந்து ஸ்லைட்டாக மான்சூன் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு மான்சூன் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கே வந்து ப்ரிசிபிடேஷன் நடக்கும். இதுவே நாட்டல் டைப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து ட்ரேட் விண்டுனால் மட்டும்தான் அங்கே வந்துட்டு ரெயின்ஃபால் அப்படின்றது க்ரியேட் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மான்சூன் அப்படின்றது வந்து இருக்காது. ஸோ கிளைமேட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சம்மர் அண்ட் வின்டர் டைம் அப்படின்றத ரெண்டாக பிரிக்கலாம். இப்போ சம்மர் டைம் அப்படின்றப்போ வந்து ரொம்ப மாய்ஸ்சராக இருக்கும், அதாவது நிறைய ப்ரிசிபிடேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வின்டர் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டப்போ வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அண்ட் பார்த்திங்கன்னா கூலாக இருக்கும். ஆனால் நாட்டல் டைப் கிளைமேட்டில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்காது. வின்டர் டைப்லேயும் வந்து மாய்ஸ்சராக இருக்கும், அதாவது ப்ரிசிபிடேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மந்த்லி வந்து 4 டிகிரி செல்சியஸ்லேருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்துட்டு டெம்பரேச்சரில் சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த டெம்பரேச்சர் கூட சேஞ்ச் ஆகலாம். இது எதனால் அப்படின்னா மெரிடைம் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது கடல் சார்ந்த விஷயங்கள்னால வந்துட்டு ஏதாவது கூலான ஏர் உள்ளே வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றப்போ வந்துட்டு சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி சில சமயங்களில் போலார் ஓர்டெக்ஸோட பெனிட்ரேஷன்ஸ் வந்துட்டு காண்டினென்ட்டுக்கு உள்ளே இருக்கிறப்போ வந்துட்டு டெம்பரேச்சர் ஃப்ரீசிங் பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நிறைய இடங்களில். ஸோ இந்த போலார் ஓர்டெக்ஸ் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுவேன், அப்போ வந்து நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்துட்டு அக்கேஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராஸ்ட்டை வந்து பார்க்க முடியும். ஃப்ராஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு மாதிரியான ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய மேலே வந்து ஒரு தின் லேயர் ஆஃப் ஐஸ் படர்ந்துருக்கும். ஸோ அதை தான் நம்ம ஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து காண்டினென்ட்டோட இன்டீரியரில் சில சமயங்களில் பார்க்கலாம். அடுத்தது ப்ரிசிபிடேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இயர்லிக்கு வந்துட்டு 60 சென்டிமீட்டர்லேருந்து 150 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும். ஆனால் இந்த மழை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சீசன் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ இது வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும் த்ரூ அவுட் த இயர். சில இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சம்மர் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிப்ரெஷன் க்ரியேட் ஆகலாம். ஸோ சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகும். சில இடங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா காண்டினென்ட்டுக்குள்ளே வந்துட்டு ஏர் இன்ஃப்ளோ ஆகுறதுனால கண்டென்சேஷன் ரெயின்ஃபால் க்ரியேட் ஆகலாம், இல்லைனா ஓடோகிராஃபிக் ரெயின்ஃபால் க்ரியேட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரியான ரெயின்ஃபால் அப்படின்றது க்ரியேட் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாட்டல், சைனா அண்ட் கல்ஃப் டைப் கிளைமேட் அப்படின்னு நான் பிரித்து சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா சைனா டைப்பில் வந்துட்டு மான்சூனல் ரெயின்ஃபால் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதுவே வந்து கல்ஃப் அப்படின்றது ஸ்லைட்லி மான்சூனல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஃபுல்லாகவே வந்து மான்சூன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதுவே வந்துட்டு நீங்கள் நாட்டல் டைப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டோட்டலாகவே அங்கே மான்சூன் அப்படின்றது இருக்காது. அது வந்து மெரிடைம் இன்ஃப்ளூயன்ஸ்னால வந்து ட்ரேட் விண்டுனால க்ரியேட் ஆகக்கூடிய ரெயின்ஃபால் இருக்கும்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் ரெயின்ஃபால் இல்லாமல் இருக்காது. ஸோ ரெயின்ஃபால் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும்.
ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு மழை அப்படின்றது வந்து அந்தந்த இடத்துல கரெக்டாக கிடைக்கிறது அப்படின்றதுனால எங்கெங்கெல்லாம் மழை நல்லா இருக்குதோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு மக்கள் வந்து நிறைய பேர் வந்து அங்கே செட்டில் ஆகணும்னு நினச்சி அந்த இடத்துல செட்டில் ஆகுறாங்க. அதனால் எங்கெங்கெல்லாம் மழை பெய்தோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷனோட அளவு வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க அங்கே செட்டில் ஆகுறாங்க, அங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க, நிறைய க்ராப்பை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ சைனா டைப் கிளைமேட்டை வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். சம்மர் அண்ட் வின்டர் அப்படின்னு மாதிரி ரெண்டாக பிரித்து பார்க்கலாம். இப்போ சம்மர் டைப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சம்மரில் வந்துட்டு சைனா டைப்பில் வந்துட்டு திபெத் ரீஜனில், அதாவது அது வந்து ஒரு டெசர்ட் ரீஜன். ஸோ அந்த இடத்துல அதோட கான்டினென்ட் வந்து ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ ரொம்ப ஹீட் ஆகும்போது அந்த இடத்துல வந்து லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகிடும். ஸோ லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஹை ப்ரெஷர் ரீஜன்லேருந்து லோ ப்ரெஷர் ரீஜனுக்கு ஏர் வந்து இன்ஃப்ளோ ஆகும். ஸோ ஹை ப்ரெஷர் ரீஜன் வந்துட்டு பசிபிக் ஓஷனோட இடத்துலேருந்து அதிகமாக ஏரை வந்துட்டு கான்டினென்டல் இன்டீரியரில் அட்ராக்ட் ஆகுது. ஸோ அதனால் அங்கே பசிபிக் ஓஷன்லேருந்து திபெத் ரீஜியனுக்கு வந்துட்டு ஏர் இன்ஃப்ளோ ஆகும். இது வந்து சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்லேருந்து வரதுனால இதை சவுத் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வரும்போது எக்ஸ்ட்ராவாக ரெயின்ஃபாலையும் எடுத்துக்கிட்டே வரும். ஏன்னா நமக்கு ஓஷன்லேருந்து வருது, ஸோ ஆட்டோமேட்டிக்காக எவாப்ரேஷன் நடக்கும், அதனால் வந்துட்டு ரெயின்ஃபாலையும் எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த ரெயின்ஃபால் வந்து மான்சூனல் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இது வந்து மான்சூன் அப்படின்றதுனால உடனே பர்ஸ்ட் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அதே மாதிரி இந்தியாவில் வந்து சவுத் ஈஸ்ட் மான்சூன் எந்த அளவுக்கு ரெயின்ஃபாலை கொடுக்குதோ அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு மழையும் தராது. ஸோ இங்கே வந்து தைஃபூன்ஸை வந்து பார்க்கலாம் ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும். தைஃபூன்றது இந்தியாவில் வந்து நம்ம சைக்ளோன்னு சொல்லுவோம், அவங்க தைஃபூன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுவே வின்டர் டைப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வின்டரில் வந்து சைபீரியா ரீஜனில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ ஹை ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதுவே வந்துட்டு உங்களுக்கு வந்து வெளியில் அவுட்டர் சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹை ப்ரெஷர் ரீஜன்லேருந்து லோ ப்ரெஷர் ரீஜனுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் ஃப்ளோ அப்படின்றது அவுட்வேர்ட்ஸில் போகுது, அதாவது கான்டினென்ட்டுக்கு உள்ளேருந்து கான்டினென்ட்டுக்கு வெளியில் போகுது. ஸோ இப்படி வெளியே போகும்போது நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்லேருந்து மூவ் ஆகும். ஸோ அதனால் இது நார்த் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து அந்தளவுக்கு வந்து இது கான்டினென்ட்லேருந்து வெளியில் போகிறது அப்படின்றதுனால இங்கே வந்து ப்ரிசிபிடேஷனுக்கு அந்தளவுக்கு சான்சஸ் இல்லை. அப்படி இல்லாட்டியும் இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ட்ரையாக ரொம்ப கோல்டாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய இடங்களில் வந்துட்டு ஸ்னோஃபாலை பார்க்க முடியும். ஸோ நிறைய வந்து அதாவது விண்ட்வேர்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்னோஃபால் அப்படின்றது இருக்கும், கொஞ்சம் ரெயின்ஃபால் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும். சில சமயங்களில் இங்கே தைஃபூனும் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அடுத்ததான் வந்து கல்ஃப் டைப் கிளைமேட். கல்ஃப் டைப் அண்ட் சைனா டைப் கம்பேர் பண்ணும்போது சைனா டைப்பை விட கல்ஃப் டைப்பில் வந்து மான்சூன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அங்கே சவுத் ஈஸ்ட் மான்சூன் நார்த் வெஸ்ட் மான்சூன்ற ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் இருந்துச்சு, பட் இது இங்கே வந்து இருக்காது. ஸோ விண்டோட ரிவர்சல் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது. ஸோ ஹரிக்கேன்ஸை பார்க்கலாம் செப்டம்பர்லேருந்து அக்டோபருக்குள்ளே வந்து நம்மளால் பார்க்க முடியும். அடுத்தது நாட்டல் டைப் கிளைமேட். நாட்டல் டைப் கிளைமேட் எல்லாமே சதர்ன் ஹெமிஸ்பியரில் பார்க்க முடியும். ஸோ கான்டினென்ட் எல்லாமே ரொம்ப நேரோவாக இருக்கிறதுனால மெரிடைமோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல ட்ரேட் விண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் மான்சூன் டைப் ஆஃப் கிளைமேட்டை வந்து நம்மளால் இங்கே பார்க்க முடியாது. இதுவே வந்து சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அதனால் வந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா ரெயின்ஃபால் வந்து த்ரூ அவுட் த இயர் இருக்கும். ஸோ மான்சூன் வந்து ஒரு சீஸ்னல் விண்ட், பட் இது வந்து சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக இருக்குது அப்படின்றதுனால த்ரூ அவுட் த இயர் வந்து ரெயின்ஃபால் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும் நாட்டல் டைப் கிளைமேட்டில். ஸோ நேச்சுரல் வெஜிடேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து லக்ஸரியான வெஜிடேஷன்ஸ் அப்படின்றது இருக்குது. சம்மர் டைப் கோல்டு அப்படின்றதுனால இந்த மாதிரி சீசன் வந்து மாறுது அப்படின்றதுனால இங்கே இருக்கக்கூடிய பிளான்ட்டோட க்ரோத் அப்படின்றது எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணப்படுறதில்ல. இப்போ லோ லேண்ட்ஸ் அண்ட் ஹை லேண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லோ லேண்ட்ஸ் அப்படின்றது மவுண்டனுக்கு கீழே இருக்கக்கூடிய இடங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எவர் கிரீன் ப்ராட் லீவ்டு ஃபாரஸ்ட்டையும் பார்க்கலாம் அண்ட் டெசிடியஸ் ட்ரீஸையும் பார்க்கலாம். இது ரெண்டுத்தையுமே வந்து நம்மளால் பார்க்க முடியும். இதுவே ஹை லேண்ட்ஸ் அதாவது மவுண்டன்ஸ் மேலே அப்படின்னு பார்க்கும்போது இங்கெல்லாம் கோனிஃபர் ட்ரீஸ் எல்லாமே பார்க்க முடியும். லைக் பைன்ஸ், சைப்ரஸ், இந்த மாதிரியான சாஃப்ட்வுட் ட்ரீஸ் எல்லாமே பார்க்க முடியும். உங்களுக்கு லோ லேண்ட்ஸில் வந்து ஹார்ட்வுட் ட்ரீஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான டைப் கிளைமேட்டில் பார்த்திங்கன்னா டிம்பர் அப்படின்றது அதிகமாக கிடைக்கும். ஸோ சைனா, ஜப்பான் இந்த இடங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக் வேல்யூ அப்படின்றது வந்து இந்த டிம்பர்ஸ்க்கு அதிகமாக இருக்குது. ஓக், கேம்ஃபர் இந்த மாதிரியான ட்ரீஸை வந்து பார்க்க முடியுது. இதுவே சவுத் ஈஸ்ட் பிரேசில், பாரக்யூ, நார்த் ஈஸ்டோனோட அர்ஜென்டினாவோட நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் இந்த இடத்துலலாம் பரானா பைன் அண்ட் குவாவரோச்சோ இந்த மாதிரியான சில ட்ரீஸை வந்து பார்க்க முடியும். இதெல்லாம் ஆக்ஸ் பிரேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன்னா ரொம்ப ஹார்ட்வுட் இது எல்லாமே. அண்ட் ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா யூக்காலிப்டஸ் ஃபாரஸ்ட்டை பார்க்க முடியும். நாட்டல் டைப்பில் வந்து நிறைய பாம் ட்ரீஸை வந்து பார்க்க முடியும். யூஎஸ்ஏ பார்த்திங்க அப்படின்னா நிறைய டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டை வந்துட்டு வச்சுட்டுருக்கு.
ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சவுத் ஈஸ்டர்ன் சைனா, ஜப்பான் இந்த இடங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரைஸ், டீ, மல்பரிஸ் இதெல்லாமே பண்ணுறாங்க. பட் இந்த இடத்துல வந்து மல்பரி பண்ணாலுமே வந்து இங்கே செரிகல்ச்சர் அப்படின்றது அந்தளவுக்கு இல்லை. ஸோ இங்கே டிக்ளைன் ஆகிட்டே தான் இருக்குது. சவுத் ஈஸ்டர்ன் யூஎஸ்ஏ இது வந்து கல்ஃப் டைப் கிளைமேட். இந்த கிளைமேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெய்ஸ், காட்டன், கார்ன், அப்புறம் சில இடங்களில் டொபாக்கோ இது எல்லாமே போடுறாங்க. இப்போ நாட்டல் டைப் கிளைமேட் அப்படின்னு எடுக்கும்போது இங்கே சுகர் கேன்ஸை வந்து பார்க்க முடியும். அமெரிக்காவில் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் சுகர் கேனும், சவுத் அமெரிக்காவில் காஃபி, மெய்ஸ், அப்புறம் டெய்ரிங்கும் பண்ணுறாங்க. சைனா டைப் கிளைமேட் பார்த்திங்க அப்படின்னா மான்சூனல் டைப் கிளைமேட் அப்படின்றதுனால இது வந்து வருஷம் முழுக்க வந்து ஓரளவுக்கு ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கும். அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து ரைஸ் கல்டிவேஷன் அப்படின்றது நடக்குது. வேர்ல்டுலேயே வந்து 3rd லார்ஜஸ்ட் ஏரியா அப்படி க்ரோன் ஃபார் ரைஸ் கல்டிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா தான் அப்படின்னு எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் தான் ஆனால் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் இங்கே வந்து சைனாவில் பாப்புலேஷன் ஜாஸ்தி. ஸோ அவங்களோட நீடுக்கே வந்து கரெக்டாக இருக்குது. அது தவிர்த்து கொஞ்சமாக எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மான்சூன் இங்கே இருக்கக்கூடிய மான்சூன் அப்படின்றது வந்துட்டு ரைஸ் கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியல் கிளைமேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வார்ம் கிளைமேட் இருக்கும், வருஷம் முழுக்க மழை அப்படின்றதும் மாடரேட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கே வந்து லோ லேண்ட்ஸ் அதிகம். ஸோ இங்கே வந்து ஃபர்டிலிட்டி வந்துட்டு அந்த சாயில் வந்து அதிகம், அந்த அலுவல் சாயில் அவைலபிளாக இருக்குது. அதே நேரத்தில் ஈஸியாக இரிகேட் பண்ணிடலாம். தண்ணி இல்லைனாலும் இரிகேஷனுக்கு வந்துட்டு சரியான அளவில் எல்லாமே இருக்குது. அப்படின்றதுனால இங்கே வந்துட்டு ரைஸ் கல்டிவேஷன் அதிகமாக பண்ணிட்டு வராங்க. அண்ட் தென் இங்கே ஃப்ளாட் லேண்ட்ஸில் வந்து இன்கேஸ் ரைஸ் கல்டிவேஷன் பண்ண முடியல அப்படின்றப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து மேலே ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கோ ஹில் ஸ்லோப்க்கோ மூவ் ஆகி அங்கே வந்து டெரஸ் ஃபார்மிங் மாதிரி பண்ணி அந்த இடத்துல வந்து ரைஸ் கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து கல்ஃப் டைப் கிளைமேட்டில் அக்ரிகல்ச்சர் எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கல்ஃப் டைப் கிளைமேட் அப்படின்றது மெயின்லி வந்து யூஎஸ்ஏவோட சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்னு, காட்டன், டொபாக்கோ இது வந்து மேஜர் க்ராப்ஸ். ஸோ இந்த 3 க்ராப்பை தான் அதிகமாக போடுறாங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த இமேஜில் காமிச்சிருக்கிறது கார்ன் பெல்ட். ஸோ கார்ன் பெல்ட் அப்படின்றது இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா கார்னோட கல்டிவேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ முக்கியமாக நெப்ரஸ்கா, ஐபோ, அதுக்கப்புறம் வந்து ஓஹியோ, இந்தியானா இந்த மாதிரியான ரீஜியனில் அதிக அளவில் கார்ன் கல்டிவேஷன் அப்படின்றது பண்ணுறாங்க. இப்போ வேர்ல்டு லெவலில் கார்ன் கல்டிவேஷன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது மோர் தென் ஹாஃப் வந்து இந்த இடங்கள்லேருந்து மட்டுமே வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணாலுமே 3% தான் வந்துட்டு வேர்ல்டோட எக்ஸ்போர்ட்டுக்கு போகுது. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கார்னை இங்கே சுற்றி இருக்கக்கூடிய கேட்டிலுக்கும் பிக்குக்கும் வந்துட்டு தீவனமாக போட்டுடுறாங்க. இது எதுக்கு அப்படின்னா அந்த கேட்டில், பிக் எல்லாம் வந்துட்டு ஃபேட்டன் ஆகணும். ஸோ ஃபேட்டன் ஆகக்கூடிய அந்த பீஃபை, போர்க்கை வந்துட்டு அடுத்த வேறு இடங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபேட்டன் அனிமல்ஸை வந்து ஃபேட்டன் பண்ணிவிட்டு சிக்காகோ, சின்சிமனாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது கிரேட் லேக்ஸ் சென்ட் லாரன்ஸோட வாட்டர்வே வழியாக வந்துட்டு மற்ற இடங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ இங்கே வந்து யுஎஸ்ஏவை எடுத்த வரைக்கும் பீஃப், போர்க் அப்படின்றது அவங்களோட கல்ச்சுரல் ஃபுட்டில் இருக்குது. ஸோ அதனால் அந்த அனிமல்ஸை ஃபேட்டன் பண்ணி அவங்களோட கன்சம்ஷனுக்காக அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த கார்ன் அப்படின்றது வந்துட்டு வீட் அண்ட் சீரியல்ஸ், அதர் சீரியல்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்டார்ச்சை கொடுக்குதோ அதை விட ட்வைஸ் த அமௌண்ட் வந்து இந்த ஃபுட்டுலேருந்து கிடையாது, அது கார்ன் வந்து கொடுக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்த கல்ஃப் டைப் கிளைமேட்டில் முக்கியமான க்ராப் அப்படின்றது காட்டன் அப்படின்றது ஒரு கேஷ் க்ராப். ஸோ இங்கே வந்து நிறைய கேஷ் க்ராப் இருக்குது. ஆனாலும் வந்துட்டு காட்டன் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான க்ராப் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த இடங்கள் வந்துட்டு 200 நாள் வந்து ஃப்ராஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஃப்ராஸ்ட் அப்படின்றது ஒரு 200 நாளைக்கு இருக்காது. ஸோ அப்படி இல்லை அப்படின்றப்போ வந்துட்டு இது அழகாக பொறுமையாக வளர்ந்து பொறுமையாக மெச்சூர் ஆகும். 6 மாதத்தில் அழகாக மெச்சூர் ஆகிடும். ஸோ இதை வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டன் பெல்ட் வந்து நாங்கள் காமிச்சிருக்கேன். இந்த காட்டன் பெல்ட் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபுல் ஏரியாவும் கவர் ஆகுது. ஆனால் இந்த காட்டன் பெல்ட் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் வேர்டாக வந்துட்டு நகர்ந்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்விவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெஸ்ட் இருக்குது. இந்த பெஸ்ட் வந்து அதிகமாக மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குது. அப்படின்றதுனால இந்த காட்டன் ஃபீல்டை வந்து அது வச்சுக்க விடுறதில்ல. அதனால் வந்துட்டு இந்த காட்டன் பெல்ட் அப்படின்றது அப்படியே வெஸ்ட் வேர்டாக அப்படியே நகர்ந்துக்கிட்டே வருது. ஏன்னா ஈஸ்ட் பக்கம் அந்த அளவில் கல்டிவேஷன் பண்ணுறதில்ல. ஏன்னா இங்கே வந்து அந்த பெஸ்ட்டை வந்து அதிகமாக பார்க்க முடியுது. அப்படின்றதுனால இந்த பெஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா மொத்த காட்டன் ஃபீல்டையும் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இப்போ வந்து அதிகமாக வந்து இந்த கமர்ஷியல் இந்த காட்டன் வந்து எங்கே கமர்ஷியலாக வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசிசிப்பியோட ரிவரோட அந்த ஃப்ளட் பிளைன்லையும் அட்லாண்டிக் கோஸ்ட்லேண்டும் வந்து மோஸ்ட் ஃபேவரபிள் இடமா இருக்குது. சில இடங்கள் வந்து சவுத் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்துட்டு அதிகமாக மழை பெய்யுது. ஸோ நிறைய லேண்டை வந்து டேமேஜ் பண்ணுது அப்படின்றதுனால அந்த சவுத் பார்ட்டில் வந்துட்டு காட்டன் அப்படின்றது வந்து அதிகமாக போடுறது கிடையாது. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, கேன் சுகர், சில இடங்களில் மார்க்கெட் கார்டனிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு வராங்க. டொபாக்கோ அப்படின்றது அமெரிக்காவோட நேட்டிவ் க்ராப். இங்கே தான் வந்து ஆரிஜின் ஆச்சு. ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா வெர்ஜீனியா டொபாக்கோ அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான க்ராப்பு. இங்கே பார்த்திங்கன்னா ஹியூமிட் அட்மாஸ்பியர் இருக்குது, ரொம்ப வார்மான கிளைமேட் இருக்குது, சாயில்லாம் ரொம்ப வெல் ட்ரெயின் ஆகிடும். ஸோ ட்ரெயின் ஆகுது அப்படின்றதுனால இங்கே டொபாக்கோ வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கல்டிவேட் ஆகுது. ஸோ வேர்ல்டு லெவலில் வந்துட்டு டொபாக்கோ அப்படின்றது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகுது அப்படின்னா அதில் ஹாஃபுக்கும் மேலே அப்படின்றது வந்துட்டு யூஎஸ்ஏலேருந்து வர்றது தான். ஸோ இப்போ சதர்ன் ஹெமிஸ்பியர், அதாவது நாட்டல் டைப் கிளைமேட்டில் விளையக்கூடிய க்ராப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நாட்டல் டைப்பில் வந்துட்டு முக்கியமான க்ராப் அப்படின்றது வந்து கேன் சுகர். ஸோ இதுக்கப்புறம் காட்டன் அண்டு டொபாக்கோ அப்படின்றது எல்லாமே வந்துட்டு பண்ணிட்டு வராங்க. இதுக்கு இன்டீரியர் போக 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 இதோட க்ரோத் அப்படின்றது அதிகமாகுது. சில இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா மெய்ஸ் கல்டிவேட் பண்ணுறாங்க. இந்த மெய்ஸ் அப்படின்றது சில இடங்களில் வந்து ஃபுட்டுக்காகவும் சில இடத்துல வந்துட்டு ஆடு மாடுகளுக்கு தீவனமாக போடுறதுக்காகவும் தான் கல்டிவேட் பண்ணுறாங்க. இப்போ சவுத் அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்துட்டு 120 சென்டிமீட்டருக்கு கம்மியாக வந்து மழை பெய்யுது அப்படின்றதுனால இந்த இடங்களில் வந்துட்டு கிராஸ்லேண்ட்லாம் அதிகமாக பார்க்க முடியும். ஸோ கிராஸ்லேண்ட் அதிகமாக பார்க்க முடியறதுனால இந்த கிராஸஸில் வந்துட்டு அதிகமாக வந்து கேட்டில் அண்ட் ஷீப்ஸ் வந்து இதை நம்பி இருக்குது. ஸோ அதனால் இந்த கேட்டில் ஷீப்போட வளர்ப்பு அப்படின்றது வந்து இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ கேட்டில் ஷீப்பை வளர்த்து இதை மீட்டுக்காகவோ இல்லை அதோட ஊலுக்காகவோ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த பாஸ்டரைசேஷன் அப்படின்றது வந்து இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ சதர்ன் பிரேசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து 120 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பெய்யுது. ஸோ அப்போ மழை பெய்யும் போது கிராஸ்லேண்டுக்கு பதிலாக இங்கே ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ இங்கே ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து பேராக்யூ டீ அப்படின்றது கல்டிவேட் பண்ணுறாங்க, லம்பரிங் ஆக்டிவிட்டி நடக்குது, அண்ட் சில இடங்களில் வந்து ஷீப்ஸ் வந்துட்டு மேய்க்கிறாங்க. மெய்ஸ், கேன் சுகர் இதெல்லாமே வந்து க்ரோ பண்ணுறாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்திரேலியாவில் யூகாலிப்டஸ் ட்ரீஸ் அப்படின்றது வந்து அதிக அளவில் வந்து வளர்க்குறாங்க. ஸோ நிறைய இடங்கள் வந்து ஃபாரஸ்ட்டாக இருக்குது. ஆனால் ஃபாரஸ்ட்டாக இருந்தாலுமே நிறைய யூரோப்பியன்ஸ் வந்து இங்கே இமிக்ரேட் ஆகுறதுனால அவங்க செட்டில் ஆகுறதுக்காக நிறைய இடங்களை வந்து அழிச்சிட்டு அந்த இடத்துல வந்து செட்டில் ஆகிட்டு வராங்க. இப்போ நியூ சவுத் வேல்ஸோட அந்த இடங்களில் அதோட மார்ஜின்ஸ் அப்படின்றத எடுத்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து மில்க் ப்ரொடக்ஷன், பட்டர், சீஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுவே வந்து அதோட நார்த் சைடு அப்படியே வந்து போகும்போது கேன் சுகர், காட்டன், மெய்ஸ் இந்த மாதிரியான கல்டிவேஷன் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட நிறைகள் குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.